சிவபெருமானுடைய தனிப்பெரும் தொண்டர்களிலே ஒருவர் நந்தீஸ்வரர். ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரு சில தெய்வங்களிலே இவர் முதன்மையானவர். நந்தீஸ்வரர், சனீஸ்வரர், ராவணேஸ்வரர், இப்படி ஈஸ்வர பட்டம் என்பது ஒரு சிலருக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த ஈஸ்வர பட்டங்கள் பெற்றவர்களிலே முதன்மையானவர் நந்தீஸ்வரர். நந்தி பகவானை வழிபட்டால் சிவபெருமானை வழிபட்ட பலன் கிடைக்கும். நந்தி வேறல்ல, சிவன் வேறல்ல. சிவபெருமானுடைய மனசாட்சியாக இருப்பவர் நந்தீஸ்வரர். ஆகவே இந்த நந்தியம் பெருமானை வணங்குபவர்களுக்கு நல்ல ஒரு ஞானம் கைகூடும். குறிப்பாக இந்த இசைக்கருவிகள் கற்றுக்கொள்கிறார்களே, தாளவாத்தியங்கள் கற்றுக்கொள்கிறார்களே, இவர்கள் எல்லோரும் நந்தியம் பெருமானை வணங்க அவர்களுடைய இசை ஞானமானது அதிகரிக்கும். இசை ஞானம் அற்புதமான முறையிலே விளங்கி புகழோடு விளங்குவார்கள். இப்படிப்பட்ட நந்தியம் பெருமான் சிவாலயங்களிலே எல்லாம் நந்தியம் பெருமானுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகின்றது. குறிப்பாக பிரதோஷ தினத்தன்று நந்தியம் பெருமானுக்கு நடைபெறுகின்ற அந்த அபிஷேகமானதுதான் மிக முக்கியமானதாக கருதப்படுகின்றது. இப்படி பல்வேறு வகைகளிலே சிறப்பு பெற்ற நந்தியம் பெருமான் பற்பல ஊர்களிலே பல விதங்களிலே காட்சியளிக்கின்றார். அதிசய கோலங்களிலே காட்சியளிக்கின்றார். அந்த திருக்கோவில்களை பற்றி எல்லாம் தான் இன்றைய ஆன்மீக தகவல்களிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். நந்தியை வணங்க நற்கதி கிடைக்கும், நந்தியை வணங்க நல்லருள் பெருகும், நந்தியை படைத்தது சிவபெருமானே, நந்தியும் சிவனும் வேறல்ல ஒன்றே. நந்தியும் சிவனும் ஒன்று. இந்த நந்தியம் பெருமான் திருக்கடையூர் அருள்மிகு அமிர்தகடேஸ்வரர் ஆலயத்திலே நந்திகேஸ்வரர் பலிபீடத்துக்கு முன்பும் பலிபீடத்திலும் அமர்ந்திருக்கின்றார். பலிபீடத்திலே 4 நந்திகள் 4 திசைகளை பார்த்தவாறு அமர்ந்திருக்கின்றார்கள். இந்த அதிசய காட்சியை நாம் அமிர்தகடேஸ்வரர் ஆலயத்திலே பார்க்கலாம். அதேபோல் வட திருமுல்லை வாயிலிலே அருளுகின்ற சிவன் கோவில் நந்தீஸ்வரர் வாயில் புறத்தை நோக்கி அமர்ந்து காட்சி தருகின்றார். இந்த ஆலயத்திலே வாயிற்புறமாக அமர்ந்து காட்சி தருகின்றார். சிவனுடன் போருக்கு புறப்படுவதாக இந்த கோலத்துக்கு ஐதீகம் சொல்லப்படுகின்றது. அதேபோல் செய்யாறு திருவோத்தூர் சிவன் கோவிலிலே